அமெரிக்க வரலாற்றிலேயே இதுவரை இடம்பெறாத ஒரு முக்கியமான மாற்றம் இடம்பெறப் போகின்றது. 1861ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை தொடருகின்ற ஒரு பாரம்பரியமான முறை அமெரிக்காவில் மாற்றமடையப் போகின்றது. 1861ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான பாரம்பரிய முறை ஜூன் மாதத்துடன் முடிவுக்கு வருகின்றது. முதலாக அமெரிக்க டாலர்களில் பதவியில் இருக்கின்ற ஒரு ஜனாதிபதி கையெழுத்து இடப்போகின்றார். அதாவது தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இனி வருங்காலத்தில், அதிலும் குறிப்பாக இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு அச்சிடப்படுகின்ற டாலர்களில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கையெழுத்து வரப்போகின்றது. கிட்டத்தட்ட 165 வருடங்களாக அமெரிக்காவின் யூஎஸ் டாலரில் அமெரிக்காவினுடைய கருவூல செயலாளர் தான் கையெழுத்திட்டு இருக்கின்றார். ஆனால் இந்த முறை இப்பொழுது மாற்றப்பட இருக்கின்றது. குறிப்பாக தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் காணப்படுகின்ற உயர்ந்த கட்டடங்கள் மற்றும் இராணுவ கப்பல்கள், அரசு திட்டங்கள் போன்றவற்றிற்கு தன்னுடைய பெயரை வைப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றார். இதன் ஒரு உச்சக்கட்டமாகத்தான் தற்பொழுது அமெரிக்க டாலர்களில் தன்னுடைய கையெழுத்தை வைப்பதற்கு ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் முனைப்பு காட்டி வருகின்றார். இதனை பல்வேறுபட்ட தரப்பினரும் தற்பொழுது விமர்சித்து வருகின்றனர். அமெரிக்காவினுடைய நாணயமான அமெரிக்க டாலரை வடிவமைப்பதில் ட்ரெஷரிக்கு, அதாவது அமெரிக்காவினுடைய கருவூல திணைக்களத்திற்கு அதிகாரம் இருக்கின்றது அப்படி என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அமெரிக்க டாலரில் இருக்கின்ற இன்கோட் வி ட்ரஸ்ட் என்ற வாசகத்தினை அவர்களால் மாற்ற முடியாது என்றும், பதவியில் இருக்கின்ற அல்லது உயிரோடு இருக்கின்ற ஒரு நபரினுடைய புகைப்படத்தினை அமெரிக்க டாலர்களில் அச்சிட முடியாது என்ற விதிகளில் எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் அவை அப்படியே பேணப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அமெரிக்க நாணயமான டாலரில் ஏற்பட போகின்ற மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு இவ்வாறான செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.